வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்டைல்ல சூப்பரான ஒரு முட்டை கிரேவி செய்ய போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வாங்க குயிக்கா ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இன்னைக்கு பார்க்க போறது செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை கிரேவி. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த கிரேவிக்கு பாத்தீங்கன்னா மசாலா வதக்கி அரைச்சுதான் செய்ய போறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க, அப்பதான் கிரேவி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்க போறோம். கூடவே சின்ன துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் எண்ணெயில சேர்த்தாச்சு. அது கூட ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்து எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எப்பவும் நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா வதக்கி அரைச்சு செய்யற எந்த ஒரு ரெசிபியா இருந்தாலும் சரி, அப்பா சொல்லவே வேண்டாம், அதோட டேஸ்டே ஒரு அலாதி தான். செம்மையா இருக்கும். இப்ப நம்ம போட்டிருந்த எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 10ல இருந்து 12 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வரமிளகாவோட அளவை வந்து மாத்தி சேர்த்துக்கோங்க. இது அந்த அளவுக்கு பயங்கர காரம்லாம் இருக்காது. அப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இப்ப சேர்த்துக்க போறோம். நீல வாக்குல வெட்டிட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது கூட தக்காளி முழுசா அப்படியே தான் சேர்த்துக்க போறோம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 தக்காளி சேர்த்திருக்கோம். தக்காளி கட் பண்ணி சேர்த்து நம்ம வதக்கிற காட்டிலும் இந்த மாதிரி முழுசா போட்டு வதக்கி அரைக்கும் போது அது ஒரு வித்தியாசமான டேஸ்டா தான் இருந்துச்சு. நம்ம போட்டிருக்க வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வதங்கினாலே போதும். தக்காளியில மேல் தோல் மட்டும்தான் லைட்டா சுருங்கி வந்திருக்கணும், அந்த அளவுக்கு வதக்குனா போதுமானதா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு முடி தேங்காய் எடுத்து அதை வந்து நல்லா துருவி வச்சிருக்கோம். துருவின தேங்காய் வந்து இப்ப நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போறோம். தேங்காவை முழுசா சேர்க்கறத காட்டிலும் இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது தேங்காவோட பச்சை வாசனையும் இல்லாம நமக்கு கிரேவியும் நல்ல டேஸ்டா கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ கண்டிப்பா தேங்காய் வந்து துருவிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருந்த தேங்காய் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம இதை தனியா ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்ப இது எல்லாம் சூடு ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டோம்னா இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்பனா நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா கலர்ஃபுல்லா கிடைக்கும். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், வரமிளகா, தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். நல்ல ஃபைன் பேஸ்டாவே நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப காட்டுற மாதிரி கிரேவிக்கு தாளிச்சுக்க போறோம். இப்ப நம்ம ஏற்கனவே மசாலா வதக்கணும் இல்லையா, அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போறோம். அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்க போறோம். அப்பனா கிரேவி வந்து நல்ல வாசமா இருக்கும் நம்ம சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது. இது கூட நம்ம கரம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, நட்சத்திரப்பூ, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம பொரிய விட்டுக்கணும். இது நல்லா எண்ணெயில பொரியும் போது தான் நமக்கு இந்த முட்டை கிரேவி வந்து நல்ல வாசமா கிடைக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்க போறோம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இப்ப சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்க போறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம போட்டிருக்க வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா 3 பழுத்த தக்காளி சின்ன சைஸ்ல எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை இப்ப சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நம்ம வெங்காயம் வதக்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்திருந்தோம் இல்லையா, அப்புறமா இப்ப தக்காளிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். நீங்க நினைக்கலாம், என்னடா இவங்க ஒரே டைம்ல போட்டு வதக்கலாம்ல, எதுக்கு தனித்தனியா போடுறாங்க அப்படின்னு சொல்லி. எப்பவுமே நீங்க வெங்காயத்துக்கு கொஞ்சமா உப்பு, தக்காளிக்கு கொஞ்சம் உப்புன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு செஞ்சு பாருங்களேன். அப்ப அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்டா கிடைக்கும். இப்ப போட்டிருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இல்லையா, இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்டே வதக்கி அரைச்சு வச்சிருந்தா அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து சேர்த்துக்க போறோம். அப்படியே வாசனை பாத்தீங்கன்னா கம கம கமன்னு சூப்பரா இருக்கும். இந்த மசாலாவை எண்ணெய் கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொறுமையா எண்ணெயில மசாலா கொஞ்சம் நல்லா வதக்குங்க, அப்பதான் கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கிரேவிக்கு கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பா வைக்கிறதா இருந்தா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்க்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிரேவியா தானே வைக்க போறோம், ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்கட்டும். கிரேவிக்கு நம்ம இன்னும் போதுமான அளவுக்கு உப்பு சேர்க்கல, இப்ப கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா முட்டை வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சுட்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதுல லைட்டா அங்கங்க கீறி வச்சிருக்கோம். அந்த முட்டைய இப்போ ஒன்னொன்னா நம்ம இந்த கிரேவிக்குள்ள சேர்த்துக்க போறோம். நம்ம போட்டிருக்க முட்டையும் மசாலாவும் ஒன்னோட ஒண்ணு கலந்து வர்ற மாதிரி இது எல்லாத்தையும் லைட்டா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மசாலா வந்து முட்டைக்குள்ள இறங்கணும் இல்லையா, சோ நம்ம சிம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்பனா மசாலா வந்து நல்லா முட்டைக்குள்ள இறங்கிரும், முட்டையோட வாசமும் நமக்கு மசாலால இறங்கிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி மல்லி இலை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை இப்ப நல்லா தூவி விட்டுக்கலாம். உண்மையா சொல்லணும்னா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. நான் கூட டேஸ்ட் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லிதான் நினைச்சேன். ஆனா டேஸ்ட் வந்து அவ்வளோ பக்காவா சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்க இது மாதிரி செஞ்சுட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பக்காவா இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் ஜோஸ் கோம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. டாடா, பை பை.